சங்கீதம் 56வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தா தாவீது கர்த்தரை நோக்கி சொல்கிற காரியங்கள் எல்லாம், தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், அவர்கள் ஏகமாய் கூடி வருகிறார்கள், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இப்படியா இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்மளை அழிக்கும் வண்ணமாக சத்ரு கூடி வரலாம். நம்ம எடுக்கிற முயற்சிக்கு தடையாக சில மனிதர்கள் நிற்கலாம், சில சூழ்நிலைகள், சில தடைகள் இருக்கலாம். இதுக்கு மேலே என்னால் என்ன செய்யணும் என்கிற விதமாக கூட நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த நாட்களில் இதுக்கு மேலே என்னால் முடியாதப்பா, என்னுடைய தலைக்கு மேலே, என்னுடைய சக்திக்கு மேலே என்னுடைய பிரச்சனைகள் எழும்பிட்டு, இதுக்கு மேலே என்னுடைய பலத்தினால என்னால் முடியாது என்கிற விதமான ஒரு பலவீனத்தில், ஒரு சிச்சுவேஷனில், ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். தாவீது சொல்கிறாரு 3வது வசனத்தில், நான் பயப்படுகிற நாளில் உன்னை நம்புவேன். 11வது வசனத்தை சொல்கிறாரு, தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த நாட்களில் நம்மளுக்கு உண்டான வசனமும் இதுதான். நம்ம பயந்துட்டு இருக்கிறோம், ஆனாலும் தாவீது கர்த்தரை நம்பி நின்னர். கர்த்தரை நம்பி நான் பயப்படாத படிக்க நிற்பேன், மனுஷன் எனக்கு விரோதமாக என்ன செய்வான். நம்மளும் இந்த நாட்களில் தாவீதை போல பயப்படாத படிக்கு கர்த்தரை நம்பி நிற்போம். தாவீதுடைய வாழ்க்கையும் அழிந்து போக கர்த்தர் விடையில, நம்மளுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக அழிந்து போக விட மாட்டார். எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாக சூழ்ந்து நின்னாலும், இனி இவனுடைய கதை முடிந்து என்கிற விதமாக எத்தனை மனிதர்கள் நமக்கு காதுபட பேசினாலும், நம்ம கர்த்தரை நம்பி நிற்கும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென்.